வணக்கம், வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர். நம்ம இன்றைக்கி பெயிண்டிங் கிளாஸ் பார்க்க போகிறோங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸுன்னு நம்ம பார்த்துட்டு வர்றோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய கிளாஸஸ், லேடிஸுக்கு தேவையான எல்லா கிளாஸஸும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸில் பெயிண்டிங் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேங்க. இது இப்போ இதில் ட்ரைஸ் பண்ணுறது ப்ளஸ் நம்ம பெயிண்ட் பண்ணுறது எப்படி, கலர்ஸை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறது, நம்மகிட்ட இல்லாத கலர்ஸை மிக்சிங்கில் எப்படி கொண்டு வர்றது, அதை சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கரெக்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இந்த பீக்காக்கை தான் போடலான்னு இருக்கோம். இந்த கிளாத்தில், காட்டன் கிளாத்தில் கைக்கு ஒரே ஒரு பீக்காக்கு மட்டும் சென்டரில் வர்ற மாதிரி போட போகிறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷு தான், பென்சில், அதே பெயிண்ட்டு தாங்க போதும். இதே பெயிண்ட்டே போதும். நம்ம அதிகமாக செலவு பண்ணியெல்லாம் இப்போதைக்கு போட வேண்டாம். அப்புறம் போக போக நான் என்னென்ன பெயிண்ட் வேணுன்றது சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நிறையா கற்றுக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த பீக்காக்கு தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் கை இந்த மாதிரி கரை வச்ச கை தாங்க இருக்குது. கரை வச்சுருக்கு இந்த ப்ளவுஸில். காட்டன் ப்ளவுஸு கிளாத்து. இப்போ நம்ம மடிச்சிட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம கை இது பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் நம்ம இப்போது ட்ராப் பண்ணுறதுக்காக சென்டரில் நான் ஒரு கோடு போடுறேன். சென்டர் தெரியணுன்றதுக்காக சென்டரில் வச்சு ஒரு கோடு போடுறேன். அது மேலே நம்ம இப்போ பீக்காக்கு வைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. பாருங்கள், இந்த இடம் சென்டர் பாயிண்ட்டு. கொஞ்சம் இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம இந்த பீக்காக்கு எப்படி வைக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணலான்றதை இப்போ நான் காட்டுறேன். நான் கரைக்கு மேலே வர்ற மாதிரி வைக்கிறேன். கரெக்டாக வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபுல்லாக இதை காட்டுறேன். இந்த சென்டர் கோடு போட்டிருக்கோம் ஒரு பென்சிலில். அதுக்கு சென்டரில் நம்ம பீக்காக்கு வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒரு பார்டரை விட கொஞ்சம் தள்ளி இருந்தால் போதும் எனக்கு. இந்த மாதிரி நான் வச்சுட்டேங்க. நான் சென்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இங்கே கார்பன் வைக்க போகிறோம். நேற்று நான் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் கிளாஸில் சொன்னதே தான். இதுக்கு மேலே நம்ம இப்போ கார்பன் வைக்க போகிறோம். கார்பன் நல்லா சுருக்கமாக இருக்குது. இந்த பீக்காக்கு தாங்க நம்ம இப்போ எடுக்க போகிறோம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம பென்சிலில் ட்ராப் பண்ணுறோம். பென்சில் இங்கே போயிடுச்சா? பென்சில் இங்கே இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி மூக்கிலேருந்து நல்லா நீங்கள் அழுத்தி போட்டுக்கோங்க. அழுத்தி இதே சேஃப்லேயே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு கோலம் போடல திறமை நிறையா இருக்கும். ஒரு சிலர் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நல்லா போடுவாங்க. அவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த டிசைனை வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாங்க. நான் இப்போ பீக்காக் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை கூட இதே மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றுக்கும் கலர் நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். காலுக்கு, உடம்புக்கு, தோகைக்கு, அந்த மாதிரி நம்ம கலரு நம்மளாக சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் காட்டன் கிளாத்தாக இருந்தால் பெயிண்டிங்க்கு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி
பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி. நம்மகிட்ட நைட்டியெல்லாம் இருக்குங்க. நைட்டி ஃபீடிங் நைட்டி இருக்குது, ஃபீடிங் டாப்ஸ் இருக்குது, குர்த்திஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம நிறையா வந்து நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் சேல் பண்ணிகிட்ருக்குறோம். அது இல்லாமல் நம்ம மீஷோ, அமேசான் அந்த மாதிரி இதுலேயும் நம்ம இப்போ போட போகிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் பாருங்கள். நாங்கள் அதோட டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் அனுப்பி வைப்போங்க. பியூர் காட்டன் கிளாத் இருக்குது, ரேயான் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது நம்மக்கிட்ட கிளாத்து. எல்லா டைப்ஸ்லையும் இருக்குது. எக்ஸ்எல்லு, எல்லு, XXL, XXL அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு நான் இருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே போட்டாச்சான்னு ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம எடுத்துடலாம். போட்டாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதில் பெயிண்ட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஒரு பக்கம் ஒரு கைக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறம் நெக்கு எடுக்கிறத பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம இதில் பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு என்னென்ன கலருன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ட்ராப் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டு நம்ம வீட்டில் தேவையில்லாத ஒரு ஷீட்டோ இல்லை ஒரு பேப்பரோ இல்லை ஒரு புக்கோட அட்டையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து இது மேலே நம்ம இப்போது பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட இஷ்டந்தாங்க. நான் ஒரு லைட்டு பிங்க் கலர் நான் இது பண்ண போகிறேன். அங்கங்கே மறுபடியும் அப்புறம் வேறு கலர்லாம் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மகிட்ட பிங்க் இல்லைங்க. நம்மகிட்ட லைட்டு பிங்க் இல்லை. நம்ம இதில் பிங்க் எப்படி கொண்டு வர போகிறோன்றதை பாருங்கள். கொஞ்சம் ஒயிட் எடுத்துக்காங்க. கொஞ்சமாக ஒயிட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதோட ரெட் எடுத்துக்கலாங்க. இதோட இந்த ஒயிட்டோட ரெட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லைட்டு பிங்க் வருங்க. இங்கே பாருங்கள், வச்சிடுறேன். அதாவது சும்மா கம்மியாக கொஞ்சமாக எடுக்கணும். ரெட்டு வந்து கொஞ்சமாக எடுக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட் பிங்க் வரும். பாருங்கள், லைட் பிங்க் வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த 6 கலர்லேயே நிறையா கலர்ஸ் கொண்டு வரலாங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கும் 12 கலர், 24 கலர் அப்படியெல்லாம் கூட வாங்க தேவையில்லை. நீங்கள் இப்போ பழகிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நிறையா கலர்ஸ் இருக்கிறது வாங்கி நீங்கள் போடலாம். நான் எப்போன்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போது உடம்பு ஃபுல்லாக இந்த கலர் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஒயிட் கொடுத்தோன்னா இன்னும் நல்லா இருக்குங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டணுன்ட்டு நான் ஃபுல்லுமே நம்ம இப்போ கொடுத்துட்டோம். இது வந்து உணரணும். நீங்கள் ஒரு வாட்டி ஒரு கோடு கொடுத்துட்டு உணர விட்டுட்டு அடுத்த கோடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நான் இப்போ ஃபுல் வீடியோவே உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்த வாரத்து வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியும் பாருங்கள். நான் இப்போ வந்து ஏதாவது சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுன்றது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா சும்மா இருக்கான்னு எனக்கு தெரியல. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு நிறையா சொல்லித்தரதுக்கான ஒரு பூஸ்டாக இருக்கும் எனக்கு. இப்போ நம்ம இதுக்கு ப்ளூவும் தோகைக்கு க்ரீனும் கொடுக்கலாம் தான். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுக்கலான்ட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்படி
நம்ம இஷ்டம்தாங்க. நமக்கு அவுட்லைன்லாம் கொடுப்போம். நேற்று மிஷின் எம்ப்ராய்டரி நல்லா இருந்ததான்னு சொல்லுங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அவுட்லைனுக்கு நம்ம கொடுப்போங்க. அதுக்கு தனி கலர் கொடுப்போம். நல்லாயிருக்கும். நல்லா எடுத்து காட்டும். அதுக்கு இதுக்கு உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஷேடு கொடுத்தாலாம் நல்லா இருக்குங்க. அடுத்த கலரில் ஒரு ஷேடிங் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன ஆரி ஒர்க்கு இதுக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கு தான் விரும்புகிறாங்க. இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் வந்து வீட்டிலே இருந்துட்டு உங்களுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் உங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நிறையா ஃபீஸ் இதுக்கு சொல்கிறாங்க. நானுமே பார்த்தேன். ஆனால் அவ்வளோவெல்லாம் கொடுத்து கற்றுக்க தேவையில்லைங்க. இது நல்லா நம்ம இதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்லா வந்துடும். நீங்கள் நேராக வந்து கற்றுக்கணுன்னா நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்தாலும் நம்ம இதை விட நல்லாவே கற்றுக் கொடுப்போங்க. தூரமாக இருக்கிறவங்க நமக்கு யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட எல்லா ஹேண்ட் ஒர்க்குமே இருக்குங்க. எல்லா ஹேண்ட் ஒர்க்குமே சொல்லி கொடுப்போம். டெய்லரிங் இன்ஸ்டியூட் இருக்குது. டெய்லரிங் நீங்கள் பேசிக்கு அட்வான்ஸு அந்த மாதிரி முடிச்சுக்கலாம். சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி ட்ராப் பண்ணணும்.